நீ ஃபார் எவர் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட் எங்களுக்கு இந்த டீம் எல்லாருக்குமே. ஏன்னா, நான் வந்து இந்த படத்துல வந்து என் பேர் பிரத்து. ஸோ இந்த படத்துல வந்து ராக்கி அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை நம்பி இந்த கேரக்டர் குடுத்ததுக்கு வந்து அசோக்குக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ப்ரொடியூசர் சார் புகழ் சார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு பயங்கர பேஷன் தெரிஞ்சுது. அப்புறம் என்னோட அந்த ஒரு எனர்ஜின்னு சொன்னாங்க இல்லையா, அதுவும் ரொம்ப பார்த்து அவர் ஓகே இந்த கேரக்டர் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அண்ட் நம்பி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் அசோக் வந்து ரொம்ப பேஷனேட்டாக இதில் ஓடிட்டு இருக்காரு இந்த படத்துக்காக. ஷூட்டிங்கை விட வந்து போஸ்ட்ல தான் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு, நான் பார்த்துருக்கேன். முந்தா நேற்று டீ கடையில் பார்க்குற வரைக்கும் அந்த அந்த ரேண்டிங் இருந்துச்சு. பாவம். அண்ட் அதுக்காக கண்டிப்பாக இந்த படம் வந்து வெற்றி பெறும். அண்ட் இந்த படத்தில் வந்து சுதர்ஷன் வந்து தமிழ் சினிமாக்கு ஒரு புது ஹீரோவாக லான்ச் ஆகுறாரு. வாழ்த்துக்கள். நிறைய படங்கள் இதுக்கு மேலே உனக்கு கிடைக்கணும். அர்ச்சனா வந்து ரொம்ப நாள் கழிச்சு தமிழில் பண்ணியிருக்காங்க ஹீரோயினா. அண்ட் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நிறைய படங்கள் இதுக்கு மேலே வரணும். இதில் வந்து என் கூட ஸ்னேகா பண்ணியிருக்காங்க. அவங்களும் இப்போ நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. பாசிட்டிவான ஒரு சொல். அவங்களுக்கு இது மாதிரி நிறைய நடக்கணும். அண்ட் வைஜி மைதன் சார் தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் கூட ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் மேம் தேங்க்யூ ஸோ மச் வித்யா மேம். அண்ட் கொரியோகிராஃபர் மேம் கூட வந்து ஜாலியாக இருந்துச்சு. ஷூட்டிங் வந்துட்டு விஜய் கூட ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா அந்த பாட்டில் வந்து கோரியோக்கு ஷூட்டிங் ப்ராக்டிஸ்லாம் போன வச்சு ஆட மட்டும் விடலை. அது மட்டும் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. 4 நாள் ரொம்ப ரிஹர்சல்லாம் கூப்பிட்டாங்க. பட் எனிவேஸ் எடிட்டர், டெக்னீஷியன், மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் பை த வே நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்து சினிமாக்காக ஓடிக்கிட்டே இருக்கேன். இந்த மேடை எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் இந்த படம் ஒரு ராம்காம், ஒரு டேட்டிங் ஆப் சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு ஜென்சி வைப் அண்ட் 90s கிட்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். அப்பா அம்மா, ஏன்னா ஒரு அப்பா அம்மா எமோஷன் இருக்குது, டேட்டிங் ஆப் பற்றி இருக்குது, அண்ட் ஃபன் இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ மறக்காமல் பாருங்கள். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், அம்மா எப்படி ஃபார் எவர் பிடிக்குமோ, சினிமா எப்படி ஃபார் எவர் பிடிக்குமோ, அப்படி தான் எங்கள் நீ ஃபார் எவர் உங்களுக்கு ஃபார் எவர் பிடிக்கணும். வித் லவ் ஃபார் எவர் பிரத்து. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் ப்ரொடியூசர் சார் புகழ் அண்ட் இடன் வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபில்ம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து அவர் இன்னைக்கு ட்ரைலர் தென் வந்து அந்த சாங்ஸ்லாம் எனக்கு காட்டும் போது ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஆக்சுவலாக அசோக் வந்து பிரதர் வந்து ஃபியூ டேஸ் ரொம்ப கம்மியான நாட்களில் படத்தை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கிராஃப்ட் பண்ணி அதிகமான ஸ்கெடியூல் போட்டு பட் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ரொம்ப அழகாக அந்த படத்தை முடிச்சிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. அண்டு புகழ் சாரோட ஜேர்னி வந்து ஷேர் பண்ணும்போது ரொம்ப பேஷனேட்டாக ஒரு பர்சன் வந்து ஒரு ஒரு ஐடி ஃபீல்ட்லேருந்து சினிமாவுக்கு வந்துட்டு நல்ல படங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு என்ட்ரி கொடுத்து மொதல் படம் பண்ணி அப்புறம் 2வது படம் பண்ணி அது கூடவே டேரக்டர் கூடவே டீம் கூடவே ட்ராவல் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு இந்த ஃபில்மை முடிச்சிருக்கிறாரு. ஸோ அந்த படத்தை இப்போ சாங்ஸ் எல்லாம் பார்த்தோம். அண்ட் அதே மாதிரி ட்ரைலரும் பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதே மாதிரி உங்கள் எல்லாரோடும் சேர்ந்து நானும் தியேட்டர் அந்த மூவியை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அண்ட் வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் அதுக்கு. தென் வந்து படத்தில் நடித்த சுதர்சன், தென் அர்ச்சனா, அண்ட் மியூசிக் டைரக்டர் ஹேம்நாத், அண்ட் டிஓபி ராஜா. ஸோ விஷுவல்ஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சாங்ஸ் ரொம்ப 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 அழகாக இருந்தது எல்லா சாங்ஸுமே. ஸோ ரிப்பீட்டடாக கேட்கணும் அப்படின்ற ஒரு தாட்டும் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மொத்த டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். எல்லாருமே அடுத்தடுத்த ஒரு பெரிய ஸ்டெப்பில் வந்துட்டு முன்னேறி அடுத்தடுத்து போகணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆண்டவாடி வேண்டிக்கிறேன். அண்ட் கார்த்திக் சார் வந்து அவர் லிரிக்ஸ் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ அவர் லிரிக்ஸ் வந்து ஆக்சுவலாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் பண்ணியிருக்கிறது ரொம்ப ஹாப்பி. முதற்கண் ஆண்டவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். காரணம், இந்த பத்திரிகை நண்பர்களையும் ஊடக நண்பர்களையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் பாதி பேர் எனக்கு கிட்டத்தட்ட 40 வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன். இவ்வளோ நேரம் என்னை இந்த ஃபீல்டில் வச்சுருக்கானே அந்த ஆண்டவன்றதும் போது எனக்கு ரொம்ப நன்றி. அண்ட் கடந்த ஒரு 5-6 வருஷமாக ரொம்ப வித்தியாசமான கேரக்டர்ஸ், ரொம்ப வித்தியாசமான கேரக்டர்ஸ் எனக்கு கிடைக்கும் போது மீண்டும் அவனுக்கு தான் நான் நன்றியை சொல்லணும். என் திறமைக்கெல்லாம் அப்புறம்தான். இந்த டீம் இஸ் அ வின்னிங் டீம். அவங்க நீ ஃபார் எவர்னு சொன்னதுக்கு என்னன்னா, ஆடியன்ஸை நம்பி சொல்றாங்க. நல்ல சப்ஜெக்ட்ஸை கொண்டீங்களா, நீ ஃபார் எவர் யூ வில் கம் டு த மூவிங்கிறத வச்சு தான் அவங்க இந்த படத்தை எடுத்திருக்காங்க. முதல்ல அவங்க அசோக் வந்து என்கிட்ட கதையை சொல்லும்போது அவர்கிட்ட பார்த்து நான் அப்ரிஷியேட் பண்ணது என்னன்னா, அந்த பையனோட கான்ஃபிடென்ஸ். சார் நாங்கள் ஒரு கதை பண்ணியிருக்கோம், இது நல்லா ஓடுன்னு நினைக்கிறேன், அப்படிலாம் வந்து சொல்லலை அவர். நாங்கள் நல்ல கதை பண்ணியிருக்கோம், நல்லா எடுப்போம், நீ ஒழுங்காக வந்து நடி, இப்படி தான் சொன்னார். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸில் வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் ஹி ஹேட் த்ரூ த மேக்கிங் ஆஃப் த மூவி. நான் ஒரு 5-6 நாள் ஷூட் பண்ணேன் இதில். அண்டு இந்த டைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, எல்லா காலேஜ்லையும் ரிலீஸ் பண்ணலாம். அதை நீங்கள் பசங்க கட்டடிச்சுட்டு வந்து பார்க்க வேண்டிய சப்ஜெக்ட் மாதிரி இருக்குது.
என்கிட்ட அவர் கேட்டார், என்ன சார் இது சப்ஜெக்ட் பற்றினோடனே, இந்த வாட்ஸ்ஆப்பை பற்றி அப்படின்னாரு. அதை கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். அழகாக சொன்னார். நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாதுன்னாரு. அப்படின்னா சக்ஸஸ். ஏன்னா யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு போய் சேரும். யங்ஸ்டர்ஸை போய் கண்டிப்பாக சேரும்னு எனக்கு தெரியும். அண்ட் தேர் இஸ் அ வெரி நைஸ் பேலன்ஸ். இதில் என்னன்னா பழமையும் புதுமையும் சின்ன கான்ஃப்ளிக்ட், அது என்ன பேலன்ஸாக இருக்கணுங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ நேச்சுரலி என்னை பார்த்த உடனே அந்த பழமைக்கு அந்த கேரக்டர் என்ன போச்சுட்டாங்க. ட்ரெடிஷனை நம்புறேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நான் இன்னும் இருக்கிற காலம் எம்எஸ் விஸ்வநாதன், சிவாஜி கணேசன், கண்ணதாசன், அந்த காலத்தில் தான் நான் இருக்கேன். ஸோ அந்த கேரக்டர் என்னோட கொடுத்து இந்த பையனோட மோதுறது. அண்ட் சுதர்ஷன், யூர் வெரி குட் ஃபியூச்சர் ஃபார் த தமிழ் ஃபீல். இட்ஸ் அ குட் ஹீரோ. நீங்கள் பாருங்கள். ஸோ ரொம்ப நல்லா பேலன்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க. நான் ஏன் இதை தைரியமாக சொல்கிறேன்னா, நான் அந்த படம் பார்த்தாச்சு. ஒரு 2 months பேக் இருக்குமா, 2 months பேக் ஐ saw the picture. I was very impressed by the picture. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த யங்ஸ்டர்ஸுக்கு இன்றைக்கி இந்த காலத்தில் என்னென்னா, தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிற மாதிரி இல்லாமல், நாங்கள் சொன்ன என்னோட வந்த ஃப்ரெண்ட்ஸ், அவர் கூட ஒருத்தர் வந்திருக்கார் ஃப்ரம் கலிஃபோர்னியா, மை ஃப்ரெண்ட் முருகேஷ். நாங்கள் சொன்ன சில சஜஷன்ஸ் எல்லாம் கேட்டு he has implemented it and made the picture much trimmer and much slicker ன்னு சொல்லும்போது, that is the sign of a good director, getting inputs from everyone. You have got a good producer புகழ். அவர் நல்ல சாப்பாடு போடுவார் எல்லாருக்கும். இப்போ மக்களுக்கு நல்ல கலை தீனி போடுவார்னு நினைக்கிறேன். அசோக்குக்கு ஒரு சின்ன அட்வைஸ், உங்களுடைய டேலண்ட்டை பிரிங் அவுட் பிக்சர்ஸ் லைக் ஒரு கே பாலச்சந்தர் ஆர் பாலு மகேந்திரா ஆர் ஒரு மணிரத்னம் ஆர் எனிபடி இந்த அந்த ரேஞ்ச். பட் ஒத்துழைப்பில் பி லைக் அட் எஸ்பி முத்துராமன். அது ரொம்ப முக்கியம். ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு கணவன் மனைவி மாதிரி இருக்க வேண்டியது தான் டைரக்டரோட கடமை. ஏன்னா தனஞ்சயன் சொன்னது உங்களுக்கு தெரியும், எத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகுது, எத்தனை பேர் தியேட்டருக்கு வராங்கன்றது. தியேட்டரில் அங்கே டிக்கெட் வைக்கிறவங்க கூட இல்லைங்க சில படங்களில். ப்ரொடியூசர்ஸ் நமக்கு இருந்தால் தான் டைரக்டர்ஸ் கேன் சர்வைவ். ஸோ ப்ரொடியூசரை வாழ வைக்கிற டைரக்டராக நீங்கள் கொடுங்க வித் யுவர் குவாலிட்டி. அப்போ தான் யூ வில் கெட் மோர் அண்ட் மோர் பிக்சர்ஸ். அண்ட் இட்ஸ் நாட் ஈஸி. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 years we have been working on this picture. எனக்கு இது தெரியும், பிகாஸ் என்னோட லைஃப் டைம் பிக்சர்னு நீங்களாம் வந்தீங்க ட்ரெய்லர் ரிலீஸுக்கு சாருகேசி. அதுவே இனிமேல் மே மாதத்துக்கு மேலே தான் ரிலீஸ் ஆகும் போல் இருக்குது. ஸோ கெட்டிங் அ ஸ்மால் பிக்சர் அவுட் இஸ் நாட் ஈஸி. பட் கரெக்டாக ஆடியன்ஸ் ரீச் ஆச்சுன்னா அது ஓடுங்கிறதுக்கு சமீபத்தில் ஒரு 2-3 படங்கள் நமக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கு. இந்த வித் லவ்ங்கிற படமாக இருக்கட்டும், தாய் கழுவின்னா நீங்கள் உடனே பெரிய ஸ்டார் வேல்யூன்றதுக்காக ஓடல, கண்டென்ட் இருந்தால் ஓடும். இந்த படத்தில் டெஃபினட்டாக கண்டென்ட் இருக்குது. அந்த பேலன்ஸ் பிட்வீன் புதுமை அண்ட் பழமை அண்ட் யங்ஸ்டர்ஸை கவரக்கூடிய விஷுவல்ஸ், அவருடைய வே ஆஃப் டேக்கிங் ஷார்ட்ஸ், மியூசிக் பர்டிகுலர்லி, கேமரா எல்லாமே ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. அந்த ப்ரொடியூசர், எனக்கு அவங்க புகழை தான் ஜாஸ்தி தெரியும், அவங்க ஈடனை நான் ஜாஸ்தி இதுவாகலை. ரொம்ப சைலண்ட் ப்ரொடியூசர் பட் அ குட் மேன். ஸோ இந்த காம்பினேஷனுக்கு ஒன்ஸ் அகேன் தனஞ்சயன் சொன்ன மாதிரி மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போய் ரீச் பண்ணி விட்டா போதும். ப்ராப்பராக இது பாருங்கள், இது நல்ல படம் பாருங்கன்னு சொல்கிறது, நீங்கள் சொல்கிற விதத்தில் யூ ஹாவ் டு கவர் திஸ் பிக்சர். அப்படி பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இது குவாலிட்டியில் ஓடும் நான் நம்புகிறேன். இது வந்து எல்லா ட்ரெய்லர்ஸ்லையும் நான் சொல்கிற விஷயம் இல்லை, இந்த படம் நான் பார்த்துருக்கேன், அதனால் தைரியமாக சொல்கிறேன், திஸ் டிசர்வ்ஸ் டு ரன். ஏன்னா எப்போவுமே வந்து நம்ம சச்சின் டெண்டுல்கர், கோலி, எம்எஸ் தோனி இவங்க ஆடுற மேட்சே பாட்டுன்னு இருந்தோம்னா சஞ்சு சாம்சன் வரவே முடியாது. இது ஒரு சஞ்சு சாம்சன் வந்து அடிக்க போகிறான் அந்த பையன். ஸோ ப்ளீஸ் என்கரேஜ் him well, give it a good opening. I was happy working for it. எனக்கு ஸ்பெஷலாக ஒரு ஹாப்பி என்னென்னா, பொள்ளாச்சியில் ஷூட்டிங் போது ஒரு வீட்டில் ஷூட் பண்ணிட்டு என்கிட்ட வேலை வாங்கணும்ல. ஸோ முதல்ல டைரக்டர் ப்ரொடியூசர், சார் இங்கே தான் சார் தேவர் மோகன் எடுத்தாங்க, இங்கே தான் இந்த சேரில் தான் சிவாஜி உக்காந்தாருன்னு. அப்புறம் நான் ஏன் நகர்றேன், அந்த சேர்லேயே உட்காந்து நமக்கு அது போதுமே வாழ்க்கை பூரா சிவாஜின்னு சொல்லிட்டா. இதை வச்சே என்கிட்ட வேலை வாங்கிட்டாங்க கபகபன்னு. சிவாஜி உட்காந்த சேர் வாங்க தான் ஷாட்டுக்கு வரீங்களா அப்படின்னு கூப்பிட்டு. ஸோ எனக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. குட் டீம். ஐ வாஸ் ஹாப்பி ஒர்க்கிங் வித் வித்யா. ஏன்னா அவங்க ஃபேமிலி இஸ் வெரி வெல் நோன் டு மை மதர். நிழல்கள் ரவியும் இதில் ஒரு ரொம்ப நல்ல கேரிகேச்சர் பண்ணியிருக்காரு. ஆல் ஆர்டிஸ்ட் ஹவ் டன் வெல். யூ வில் லைக் இட். லெட் மீ அஷ்யூர் யூ, ஐ லைக் த மூவி, யூ வில் லைக் இட். கிவ் தம் அ குட் ஓப்பனிங். தேங்க்யூ. சாரி, எனக்கு த்ரோட் கொஞ்சம் சரியில்லை, பட் இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் பேசுவேன், பொறுத்துக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். எனக்காக வந்தவங்களுக்கும் இந்த படத்துக்காக வந்த எல்லாருக்குமே வணக்கம். ஸோ ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் ஒன் திங், லைஃப் வில் ஆல்வேஸ் கிவ் யூ சான்ஸ். அது எப்போ எப்படின்லாம் தெரியாது. இஃப் யூ ஆர் ஹானஸ்ட் அண்ட் கமிட்டட் டுவர்ட்ஸ் த ஒர்க் தட் யூ டூ, அது கண்டிப்பாக ஒரு சான்ஸ் கொடுக்கும். அப்படி ரொம்ப வருஷமாக காத்துட்டு இருந்த எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு தான் இந்த நீ ஃபார் எவர்.
கஷ்டப்பட்டதை பற்றிலாம் நான் சொல்ல விரும்பல. ஏன்னா இங்கே எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். சினிமானாலே கஷ்டம் தான். இங்கே ஒரே கேட்டகரி ஸ்ட்ரகிள் கேட்டகரி. ஸோ நான் ஒன்றும் இங்கே ஸ்பெஷல்லாம் கிடையாது. ஜஸ்ட் அ கை ஹூ டன்ட் கிவ் அப். நீ ஃபார் எவர் ஸ்டார்டட் அரவுண்ட் 2024 ஃபெப். ஒரு நாள் சென்னையில் மூல முடுக்கெலாம் தெரிஞ்சு வாய்ப்பே கிடைக்காம ஹைதராபாத் போய் அங்கே தெரிய ஆரம்பித்தேன். அப்போ ஒரு கால் வந்தது. ஹாய் மச்சான், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் மச்சான், நீ எப்படி இருக்க? அப்படின்னும்போது அவர் சொல்கிறாரு, இங்கே ஒரு சூப்பர் ப்ரொடியூசரா, முதல் படம் பண்ணியிருக்காரு தருணம்ட்டு, 2வது படம் பண்ணுறாரு, நியூ ஃபேஸ் பார்க்குறாங்க, லவ் ஸ்டோரி அப்படின்னோடனே எனக்கு செம்ம சந்தோஷம். ஓகே, எனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடிஷனுக்கு போய்கிட்டு இருக்கேன். அப்போது அவன் சொல்கிறான், சொல்லு மச்சான் அப்படின்னும்போது, அதான் உன் கூட வெப் சீரிஸில் ஒரு பையன் பண்ணால, அவனோட நம்பர் இருந்தால் ஷேர் பண்ணுறா அப்படின்ட்டு. விஷயம் ஏண்டா தமிழ் பேசுகிற எனக்கெல்லாம் நீ கால் பண்ணி கூப்பிட மாட்ட, தெலுங்கு பையன் தான் தேவையா அப்படின்னு நான் கட் பண்ணிட்டேன் கோவத்தில். அதுக்கப்புறம் திரும்பி கால் பண்ணுறாரு. கால் பண்ணி, என்னடா நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன், கால் கட் ஆயிடுச்சு. லூசு பையில, நெட்வொர்க் இஷ்யூலாம் கிடையாதுடா, நான் தான்டா கட் பண்ணேன் காலை அப்படின்ட்டு. அப்போது நான் என் ப்ரொஃபைலை காட்டேன்டா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு புகழ் சார்ட்டையும் டைரக்டர்கிட்டையும் என் ப்ரொஃபைலை காட்டி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆனது தான் இந்த ஜேர்னி. தேங்க்ஸ் அலாட் கௌதம் ப்ரோ. நம்ம படத்தில் கேமரா அசிஸ்டண்ட்டாக பண்ணியிருக்கார் அவர். ஸோ அவர் அங்கே என் ப்ரொஃபைலை காட்டலைன்னா இன்றைக்கி நான் நீ ஃபார் எவரில் பண்ணியிருக்க முடியாது. அதுக்கப்புறம் எல்லா படத்துக்கும் ப்ரொடியூசர் கால் பண்ண மாட்டாங்க. எனக்கு ஆடிஷனுக்கே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ரொடியூசர் கால் பண்ணார். அது எந்த படத்துக்கு எப்படி நடக்கும்னு தெரியாது. ஸோ அவர் கால் பண்ணும்போது ப்ராங்க் கால் நினச்சி நான் கூட, சார் போங்க சார், சும்மா ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, யார் சார் நீங்கள், நானே இங்கே ரோடாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் கால் பண்ணி ஆடிஷனுக்கு வாப்பான்னு கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் திட்டிட்டு கட் பண்ணிட்டேன். அப்போ ஒரு திரும்பி கால் பண்ணி, தம்பி இல்லைப்பா, நான் தான்ப்பா ப்ரொடியூசர், தருணம் படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், 2வது படம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன், நீ கிளம்பி வா, நான் உனக்கு வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. புகழ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ நீங்கள் கொடுத்த வாய்ப்பு தான். 3வது நாள் டைரக்டர் கால் பண்ணி வாப்பா நரேஷன் சொல்லிட்டு கூப்பிட்டு, அடுத்து நான் சென்னைக்கு வந்தால் நிஜமாவே ஆஃபீஸ், நிஜமாவே நரேஷன், நிஜமாக டைரக்டர், நிஜமாவே ப்ரொடியூசர் நரேட் பண்ணுறாங்க. ஸ்டோரி பிடிக்குது. ஸ்டோரி பிடிச்சதுக்கப்புறம், ப்ரோ என்ன ப்ரோ ஆடிஷன் எப்படி ப்ரோ, என்ன சீன் ப்ரோ ஆடிஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ப்ரோ நீங்கள் அந்த வெப் சீரிஸில் லுங்கி தூக்கிட்டு கட்டிட்டு ஓடுவீங்களே பேக் ஷாட்டில், அது பார்த்தோம் ப்ரோ, அது நல்லா இருந்தது, நம்ம அந்த மாதிரி தான் ப்ரோ இருக்க போகுது அப்படின்னோடனே, சூப்பர் ப்ரோ, அப்போது லுங்கி கட்டுற மாதிரி இருக்கா, இல்லைன்னா பேக் ஷாட்டில் ஓடுற மாதிரி ஃபன் பண்ணுற மாதிரிலாம் இருக்குமா ப்ரோ அப்படின்னா, இல்லை ப்ரோ ஃபன்னெல்லாம் இருக்காது ப்ரோ அப்படின்னாரு. அப்போ நான் என்ன தான் ப்ரோ பண்ணுவேன்னா, உங்களை வச்சு எல்லாரும் ஃபன் பண்ணுவாங்க ப்ரோ, அதுதான் ப்ரோ கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக முழுக்குன்னு வரையுதோ அந்த லுக்கு காந்தி கண்ணாடி போட்டு உட்கார வச்சிட்டாரு. ஸோ ஆனால் சரியான சாடிஸ்ட் அவர். எப்படின்னா அந்த லுக்கில் ஹீரோயினியை பார்த்து அப்படின்னுவா. ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் ப்ரோ சூப்பராக இருக்கு ப்ரோ, அழகாக இருக்கீங்க ப்ரோ, நல்லா இருக்கீங்க ப்ரோன்னு சொல்லுவார். சரி, ஒரு நாள் அதே கெட்டப்பில் நான் வீட்டுக்கே போயிட்டேன். சரி, எங்கள் அம்மா கிட்டேயாச்சும் காட்டலாம் என்ன சொல்கிறாங்கன்ட்டு. எங்கள் அம்மா பார்த்து சிரிச்சிட்டாங்க ப்ரோ. ஆனால் டெய்லி சிரிக்காமல் என்னைய பார்த்து அந்த லுக்கு நல்லா இருக்குன்னு சொன்ன ஒரே ஆள் நீங்கள் தான் ப்ரோ. தேங்க்ஸ் அலாட் ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் அஜய் அண்ட் ஃபார் த மூவி. ஸ்டார்டிங்லலாம் காஃபி வேணும் இல்லை பிஸ்கெட் வேணும்னு கேட்கும்போது ப்ரொடியூசர் வந்து ஸ்டார்பக்ஸ் கூப்பிட்டு போகிறீங்களே, ஸ்டார்பக்ஸ் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே சாக்லேட் சிப் குக்கி அதுக்கப்புறம் காஃபிலாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அது ஸ்லோவாக குறைஞ்சி அப்படியே மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் வந்துச்சு, பட்டர் பிஸ்கெட் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் டைரக்டர் ப்ரொடியூசர் 3 பேரும் லேட் நைட்டில் ரோட் சைடு அண்ணா கடையில் டீ காஃபி குடிக்க ஆரம்பித்தோம். கையில் காசே கிடையாது எங்கள் 3 பேர்ட்டையும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எக்ஸாஸ்டட். ஆனால் இந்த படத்து மேலே நாங்கள் எடுத்துகிட்டு சுற்றாத இடமே கிடையாது. நாங்கள் போகாத ஓடிடி பிளாட்ஃபார்ம் கிடையாது, மியூசிக் லேபிள் கிடையாது, சேட்டலைட் கிடையாது, எல்லா இடத்துலையும் தூக்கிட்டு சுற்றணும். ஏன்னா படத்து மேலே எங்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சதே கிடையாது. சார் சீக்கிரமே திரும்பி ஸ்டார்பக்ஸ் போவோம் சார், கண்டிப்பாக. ஸோ சாரி, எழுதி வச்சேன் மறந்துடுவேன்ட்டு. இந்த ஸ்டேஜ் இஸ் ஃபார் த மியூசிக் டைரக்டர். உங்கள் பாட்டு தான் ப்ரோ படத்தோட அட்ரஸ். உங்கள் பாட்டுனால தான் நாங்கள் ஷூட்டுக்கே போனோம், அதுதான் உண்மை. ஏன்னா அவர் அப்பப்போ கதை மறந்துடுவார். ஒவ்வொரு வாட்டியும் அவர்கிட்ட போய், சார் அதான் அந்த நீ ஃபார் எவர்னு ஒரு படம் பண்ணுறோம்ல இந்த கதை அப்படின்னு சொன்னால் தான் அவருக்கு ஞாபகமே வரும். ஸோ அந்த லெவலுக்கு பிஸியான ஆர்டிஸ்ட். எடிட்டர் ப்ரோ, நாகார்ஜுன் ப்ரோ, உனக்குலாம் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லவே மாட்டோம், நீ தான் உன்னைய வச்சு வேலை வாங்கினதுக்கு எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்க கூட தனா அண்ட் ஹரி, தேங்க்ஸ். நீங்கள்லாம் எடிட் ஷூட்டில் ஒரு 3 பேர் உட்காந்துட்டு இருப்போம், நான் டைரக்டர், எடிட்டர், இது சிரிச்சுக்கிட்டே இருக்கார் அழகா.
அதுக்கப்புறம் மேம் தேங்க்ஸ் மேம் என்னை வச்சு ஆட வச்சதுக்கு தேங்க்ஸ். அந்த ஒரு 5 நாள் என்னை செஞ்சீங்க. பட் யா விஷுவலி ப்ரில்லியண்ட்டாக வந்திருக்கு. தேங்க்ஸ் அலாட். அப்புறம் கோ ஆர்டிஸ்ட் அர்ச்சனா. ஸோ அவங்க வெரி லவ்லி ஆர்டிஸ்ட் ஒர்க் வித். அவங்க கிட்டேருந்து 2 சவுண்ட் வரும். ஒன்று வந்து என்னை அந்த லுக்கில் பார்த்தாங்கன்னா அப்படின்னுவாங்க. இன்னொன்று அப்படின்னுவாங்க. கேஎஃப்சிலேருந்து பக்கெட் சிக்கனே வந்துடும் அவங்கக்கிட்ட. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச 2 மேட்ரு பக்கெட் சிக்கன், பெரி பெரி ஃப்ரைஸ். ஸோ அதை 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 கொடுத்துருவோன்னா அவங்க பிரித்து எடுத்துருவாங்க சீனில். ஸோ ஷீ இஸ் அ லவ்லி பர்ஃபார்மர் அண்ட் யா இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. ஷூட்டில் இஃப் ஐ நான் கொஞ்சம் சீரியஸாக இருந்திருப்பேன் கேரக்டர் கிராக் பண்ணுறதுக்காக. ஐம் வெரி சாரி ஃபார் தட். அண்ட் யா ஸ்னேஹா, பிரது, இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ பீப்புள். சார் உங்களை பற்றி நான் சொல்லவே முடியாது சார், நீங்கள் லெஜெண்ட். அதுதான் சார் பெஸ்ட்டு. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு ஊவான்னு பர்ஃபார்ம் பண்ணால் அவர் கண்ணில் சின்னதாக ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். நாங்களும் என்னடா நாங்களாம் பண்ணிக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி இருக்கும். வித்யாம்மா படத்தில் அம்மாவை பண்ணி அதுக்கப்புறம் ரியல் லைஃப்லேயும் அவங்க ஒரு அம்மா, நான் உங்களுக்கு புள்ள. அந்த மாதிரி எங்கே போனாலும் அப்படி தான் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கோம். ஸோ தேங்க்ஸ்மா. ஸோ அண்ட் விஷுவல்ஸ் கேமராமேன் சார் ராஜா சார், அவர் அதிகமாக பேசவே மாட்டார், அவரோட ஃப்ரேம்ஸ் தான் பேசும். பியூட்டிஃபுல் சார், தேங்க்ஸ் ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஃபிலிம். அண்டு இந்த படத்தை பற்றி அதிகமாக நான் பேச விரும்பல. ஏன்னா எங்கள் குழந்தை நல்ல குழந்தை, அழகான குழந்தை, எங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்றத. March 27th, please come and watch it in theaters and support us. And thanks for this journey. I thank my family and friends, and I owe them everything for this. Good afternoon, everyone. I'd like to introduce myself. My name is Archana, and I'm coming from Kerala. Adanale, my Tamil is not so great, so I'm just taking an excuse. So this entire project has been a miracle for me. Yena 2 years ku munadi, I'm getting a WhatsApp message from Pugar sir. So you know, right? There are so many people who will message you saying, "Hi, we're looking for heroine, 20-day shoot in the Mari." So என்னோட ஃபர்ஸ்ட் மூவி வந்து நான் 19 இயர்ஸில் இருக்கும்போது ஐ டிட் மை மூவி விச் இஸ் கால்ட் அட்டு. அதுக்கப்புறம் இட்ஸ் பீன் 7 இயர்ஸ் and I've been waiting for a very good movie where I can perform, where there is substance in the character. And that is when I'm getting a message from Pugar sir saying, "Hi, looking for heroine, 35-day shoot and the Mari." And casually, I didn't know if it was a prank, but I replied to him. He called me immediately and he called me to Chennai for the narration, and I met Ashok for the first time. After listening to the script for almost 3 hours, I was mind blown because, see, ella heroine or actors who want to work have so many dreams. Like they want to dance, they want to perform, they want to look beautiful, and it should be a great script. And this was my dream project. It has everything. As you saw in the trailer, it has amazing songs, thanks to our music director. And this is the kind of song I really wanted to work for. And also visually, the script arundalum, performance oriented arundalum, Ashok has given me a great role to begin with. And my experience in the movie, even though I didn't know Tamil much, Sudarshan was always there to make fun of me. We always fought in the set because சுதர்ஷனுக்கு ஆப்பிள் பிடிக்கும்னா எனக்கு ஆரஞ்சு பிடிக்கும். அந்த மாதிரியே எல்லாத்துலேயுமே கான்ஃப்ளிக்ட் இருந்தது. ஈவன் அசோக் ஆல்சோ இஸ் புஷ்ட் மீ பியாண்ட் பவுண்டரிஸ் டு பெர்ஃபார்ம் வெல். And Pugar sir and Eden ma'am, they've been an amazing producer. Whatever you ask, they will give you. And especially Eden ma'am, it's always great to work with female producers, I must say. Not on a feministic view, but you know, she understands you. She'll always make you comfortable. And thank you so much for being an amazing producer. All the actors over here. And Vijay ma'am, it was a dream to work with you. Like I've said, I always wanted to do a dance number, and I got to do that. And I hope I did justice to the steps that you've taught. And the movie is getting released on 27th. I really hope you'll all like it. And this, I must say, is a hard work of everybody. We've gone through a lot of ups and downs, a lot of challenges in this movie. And finally, Pugar sir, with all his efforts, Ashok, Sudarshan, everybody has worked really hard to bring this up. So I hope you all will support us. And Pratu, Shweta, Sneha. Sneha is a great sister. Thank you so much for being a lovely co-star.